ரொம்ப அதிகமான புரோட்டீன் ஒரு கொலஸ்ட்ரால் மாலிகுலை கேரி பண்ணி கூட்டு போகுது அப்படின்றதுனால இதுக்கு பேர் HDL. பிகினராக இருக்கீங்க, சில என்ஹான்ஸ்டு ஓரல்ஸ் ஆர் இன்ஜெக்டபிள்ஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ நீட் டு செக் திஸ் பிளட் மார்க்கர், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்போ ஏ ஆப்போ பி உங்களுக்கு சேமாக இருக்குன்னா கூட இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஸோ வெல்கம் பேக் பாய்ஸ். எஸ், பிளட் டெஸ்ட்டை பற்றி பேச போகிறோம். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் பிளட் மார்க்கரை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 5 years 6 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கூட கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு யாராவது மெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறதை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், லைக் ஒரு 9 years பிஃபோர். பட் இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரி பேனல்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ ஓகே, என்ஹான்ஸ்ட் எடுக்க போகிறோம், நிறைய டெஸ்டாஸ்டெரோன் சம்மந்தப்பட்ட நிறைய பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஸோ செக்ஸ் ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வெறும் டெஸ்டாஸ்டெரோன் செக் பண்ணுறது, ஸோ இது அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்றதுனால ஈஸ்ட்ரோஜன் செக் பண்ணுறது, ஸோ விச் இஸ் E2 ஈஸ்ட்ராடியல். பேசிக் பேனல் லைக் LFT RFT லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணுறப்ப பட் முக்கியமான நிறைய மார்க்கர்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்போ ஏ அண்ட் ஆப்போ பி, ஸோ விச் இஸ் lipoprotein. ஆப்போ ஏ அப்படின்றது இட்ஸ் a lipoprotein, ஆப்போ பி அப்படின்றது lipoprotein. பட் இந்த லிப்போப்ரோட்டீனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட சின்ன ஒரு மெக்கானிசம் பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம், ஏன் இதை நான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒரு தனி மார்க்கரை பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஒயிட் போர்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், அதனால் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே இப்போது 2 பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, 2 பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த 2 பார்ட்டிக்கல்லையுமே வி ஹாவ் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலை நான் CHன்னு போடுறேன். தென் கொலஸ்ட்ரால் எஸ்டர் CHE, தென் ட்ரைக்ளிசரைட். ட்ரைக்ளிசரைடை நான் TGLன்னு போடுறேன். இதுலேயுமே அதே போல் கொலஸ்ட்ரால் இருக்குது, தென் கொலஸ்ட்ரால் எஸ்டர் இருக்குது CHE, தென் TGL ட்ரைக்ளிசரைடு இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இந்த 2 பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த 2 பார்ட்டிக்கல்லையுமே கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு மாலிகுலும் இருக்குது, கொலஸ்ட்ரால் எஸ்டர் இருக்குது, அண்ட் ட்ரைக்ளிசரைடு இருக்குது. ட்ரைக்ளிசரைடு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூக்கு கீழே டெபாசிட் ஆகிருக்க ஃபேட். ஸோ இந்த ஃபேட்டை தான் நம்ம பாடி வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குது. ஃபேட் மெட்டபாலிசம், ஃபேட்டை எனர்ஜியாக யூஸ் பண்ணுற ப்ராசஸை நம்ம ஃபேட் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். இதே குளுக்கோஸை எனர்ஜியாக யூஸ் பண்ணுற ப்ராசஸை நம்ம குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விச் இஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் மோர் எனர்ஜி. இப்போ இதுவே அந்த குளுக்கோஸ் காலி ஆயிடுச்சுன்னா, கிளைக்கோஜன் காலி ஆயிடுச்சுன்னா அவர் பாடி இஸ் வில்லிங் டு யூஸ் ஃபேட் விச் இஸ் அ பேக்கப் சிஸ்டம், ஃபேட் மெட்டபாலிசம். இதை தான் நம்ம ஃபேட் லாஸ் சொல்கிறோம், ஃபேட் பர்னிங் சொல்கிறோம். திஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இதை பற்றி இந்த பேசிக் திங்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ இதுதான் ட்ரைக்ளிசரைடு. ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடு கூட கொலஸ்ட்ரால் மாலிகுலுமே கம்பைன் ஆகிருக்கு. நான் இப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னா, ட்ரைக்ளிசரைடும் கொலஸ்ட்ரால் லைக் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் இட்ஸ் நாட் சேம். இது எல்லாமே லிப்பிட், ஃபேட் பேஸ்ட். பட் கொலஸ்ட்ராலை நம்ம பாடியால் எனர்ஜியாக யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வி கோயிங் டு see in this video. ஓகே, இப்போ இந்த 2 பார்ட்டிக்கலில் வி ஹேவ் அ கொலஸ்ட்ரால் அண்ட் கொலஸ்ட்ரால் எஸ்டர் அண்ட் TGL. இப்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து நம்ம பாடியில் ட்ராவல் ஆகணும். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் இட் நீட்ஸ் டு ட்ராவல். ஸோ இதை ட்ராவல் பண்ணி கூட்டு போனோன்னா வி நீட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் என்ன ஒன்றா வே ப்ரோட்டீன் நினைக்காதீங்க, வி நீட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். ஸோ எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்? இப்போ ஒரு பார்ட்டிக்கலில் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஆப்போ A1, இன்னொன்று ஆப்போ E, இன்னொன்று ஆப்போ C2. ஸோ இந்த மாதிரி 3 ப்ரோட்டீனு இதில் அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் இவங்களை கூட்டு போக போகிற டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ ஆப்போ A1, ஆப்போ E அண்ட் ஆப்போ C2. ஸோ இந்த ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப ரிச் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இட்ஸ் அதோட வெயிட், அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமான இருக்கும். ஸோ அதனால் இதை ஈஸியாக ட்ராவல் பண்ணி கூட்டு போக முடியும். ஸோ இதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் ஒரு கொலஸ்ட்ரால் மாலிகுலை கேரி பண்ணி கூட்டு போகுது அப்படின்றதுனால இதுக்கு பேர் HDL, which is high density lipoprotein.
ப்ரோட்டீன். நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு லிபிட் பேனல் பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா யூ கேன் சி HDL. நிறைய பேர் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றதும் இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹை டென்ஸான ப்ரோட்டீனு இந்த கொலஸ்ட்ரால் மாலிகுலை கேரி பண்ணி கூட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். லிப்போ அப்படின்னா லிப்பிட், லிப்பிட்னா ஃபேட்டை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் HDL. ஓகே, இப்போது இந்த பார்ட்டிகல்லையும் சில ப்ரோட்டீன் வந்து இந்த பார்ட்டிகல்லையுமே வந்து ட்ராவல் பண்ணி கூட்டு போகுது. அது என்ன ப்ரோட்டீன்ஸ்? APO B100, APO B48. ஸோ ஒரு ப்ரோட்டீனுக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ரீசர்ச் சயின்டிஸ்ட். பிகாஸ் ஒரு ப்ரோட்டீனுக்கும் ஒரு வேலை இருக்குது. ஸோ அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர்ஸில் நமக்கு ப்ரோட்டீனுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஸோ APO B100 அண்ட் APO B48. இந்த ப்ரோட்டீனுக்கு இருக்கிற டென்சிட்டி இந்த ப்ரோட்டீனுக்கு கிடையாது. ஸோ இந்த ப்ரோட்டீனால் இந்த மாலிகுலை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் கம்பேர்ட் டு திஸ் அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ லோ டென்சிட்டி. ஸோ அதனால தான் இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் மார்க்கரை பார்த்துட்டு அது அதிகமாகிடுச்சுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் நீங்கள் பயப்பட வேண்டியது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இந்த APO B48, அதாவது விச் இஸ் லோ டென்சிட்டி, இதை பார்த்து தான். பட் இங்கே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போது இது மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூஸ்க்கெலாம் போயிட்டு இருக்க முடியும். குறிப்பிட்ட டிஷ்யூஸ்க்கு போயிட்டு அதால் சேர முடியாது. ஏன்னா இப்போ இந்த மாலிகுல் வந்து ஒரு சில டிஷ்யூஸ்க்கு லைக் லெட்ஸே ஸ்கெலட்டல் மசில் டிஷ்யூ கிட்ட போயிட்டு இது ரியாக்ட் ஆகணும். பிகாஸ் இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, ட்ரைக்ளிசரைடு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ட்ரைக்ளிசரைடை பிரேக் டவுன் பண்ணோன்னா இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து இங்கேருந்து வெளியே வந்துடும். ஸோ இட் கம்ஸ் அவுட் TGL. ஸோ ட்ரைக்ளிசரைடுனா என்ன? கிளிசரால் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் 3 ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் ட்ரைக்ளிசரைடு. ஸோ மோனோ டை ட்ரை. ஸோ ட்ரைக்ளிசரைடு. இந்த ட்ரைக்ளிசரைடை நம்ம பாடியால் ஃபேட்டை எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரைக்ளிசரைடை இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்து அதை பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா நம்ம பாடியால் அதை எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வி கேன் யூஸ் ஃபார் எனர்ஜி சோர்ஸ். இப்போ ட்ரைக்ளிசரைடு வெளியே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். ஸோ ஃப்ரீ கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ அது பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியே வந்துச்சுன்னா அப்போ கொலஸ்ட்ரால் எனர்ஜி சோர்ஸ்க்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. கொலஸ்ட்ராலால் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் கொலஸ்ட்ரால் நமக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டாஸ்டிரோன், ஃபீமேல் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன், நிறைய ஸ்டீராய்டு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை பற்றி நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோவே நான் போட்டிருப்பேன். ஆல்ரெடி அதை கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் பாருங்கள். ஸோ கொலஸ்ட்ரால் நமக்கு எனர்ஜியாக யூஸ் ஆகாது. பட் ஃபார் மெனி திங்ஸ் லைக் ஹார்மோன் சிந்தசிஸ். ஓகே, இப்போது இந்த டென்சிட்டி ப்ரோட்டீனால் இதை அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி கூட்டு போக முடியாது. அப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஸான ப்ரோட்டீன் தேவை. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்கும்னா, இந்த ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீனை ஏன் குட் கொலஸ்ட்ரால் சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசன்னா, இட் கேன் கிவ் இங்கே இருக்கிற ப்ரோட்டீனை இதுக்கு கொடுக்க முடியும். லெட்ஸே இந்த APO Aவை APO E APO C2 இந்த ஹை டென்ஸாக இருக்கிற ப்ரோட்டீனை இங்கே இதுக்காக கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கிட்ட அந்த அளவுக்கு டென்ஸான ப்ரோட்டீன்ஸ் இல்லை. ஸோ லெட்ஸே இப்போ APO E பிளாக்கில் போடலாமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத. ஸோ இந்த APO B இப்போ இங்கே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு APO E இருக்கும். ஸோ இப்போது APO E இங்கே வந்துருச்சு. இப்போது இதோட டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் ஏறிடும். ஸோ இட் கேன் ட்ராவல் மோர். ஸோ இது ட்ராவல் பண்ணுறப்ப அது எந்தெந்த டிஷ்யூக்கெலாம் போகணுமோ அங்கே போகும். ஸோ ட்ரைக்ளிசரைடு வெளியே வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு அது எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கொலஸ்ட்ராலோட வேலையும் ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு நடக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த APO E என்ன ஆகும்னா, இங்கே கொடுத்த ஸோ இந்த HDL அதோட ப்ரோட்டீனை கொடுத்த மாதிரி இங்கே வேலை முடிச்சதுக்கப்புறமா அகைன் அந்த APO E-யை இவங்கக்கிட்ட வாங்கிக்கும். இட்ஸ் லைக் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொடுத்துட்டு வேலை முடிச்சுட்டு அகைன் இதை வாங்கிக்கும். தட்ஸ் ஒய் வி ஆர் காலிங் இட் குட் கொலஸ்ட்ரால் ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். ஓகே, பட் இப்போ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த APO E இங்கே வந்துட்டு
இந்த மாதிரி ஸோ கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சாச்சு, தென் அங்கே வாங்கியாச்சு. ஸோ இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறமா we are calling in this molecule called VLDL. ஸோ வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். நீங்கள் லிப்பிட் பேனல் பார்த்தீங்கன்னா HDL இருக்கும், LDL இருக்கும், டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும், VLDLனு இருக்கும். அண்ட் சம் லிப்பிட் பேனல்ஸில் IDL கூட இருக்கும். IDLனா இன்டர்மீடியட் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஸோ ஒரு கம்ப்ளீட் லிப்போப்ரோட்டீனோட மெட்டபாலிசம் பார்த்தா நம்மளால் நிறைய விஷயம் அதில் புரிஞ்சிக்க முடியும். பட் அது ரொம்ப இன்டெப்த்தாக போகும், நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் பேசிக்காக நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு வாங்கிட்டு அதை வேலையை முடிச்சுட்டு இது வாங்கியாச்சு, ஃபைன். இப்போது இந்த டென்சிட்டி கொடுத்து இது டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பட் இந்த பிரேக் டவுன் இங்கே நடக்கணும்னா we need என்சைம். ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சைம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் நம்ம பாடியில் லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லெட்ஸ் ட்ரா திஸ். ஸோ இது லிவர்னு வச்சுக்கோங்க. இந்த லிவர்லேருந்து ஒரு முக்கியமான என்சைம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ த என்சைம் இஸ் கால்டு பிளாக்ல. ஸோ லிவரை வந்து நம்ம இன்னொரு நேம்லேயும் சொல்லலாம், ஹெப்பாட்டிக் அப்படின்னா ஃபிசியாலஜிக்கலாக லிவர்னு அர்த்தம். ஸோ ஹெப்பாட்டிக் ட்ரைக்ளிசரைடு லைப்பேஸ். ஸோ நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஏஸ் அப்படின்னா என்சைம்ஸை குறிக்கிற ஒரு டேர்ம். ஸோ லிப் அப்படின்னா லிப்பிட், ஃபேட். ஸோ ஒரு என்சைம் ஒரு ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த என்சைம் லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹெப்பாட்டிக் ட்ரைக்ளிசரைடு லைப்பேஸ். ஸோ இந்த என்சைமோட வேலை என்னென்னா, இதை பிரேக் டவுன் பண்ணி இதில் இருக்க ட்ரைக்ளிசரைடெல்லாம் வெளியே கொண்டு வந்து கொலஸ்ட்ரால்லாம் வெளியே கொண்டு வந்து அதோட வேலைகளை முடிச்சுட்டு அகைன் இது வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாலிகுல் என்ன பண்ணணும்னா மறுபடியும் லிவரில் போயிட்டு அகைன் அண்ட் அகைன் இட்ஸ் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, தென் இது ட்ராவல் ஆகுது, தென் அது பிரேக் டவுன் ஆகுது. இந்த சைக்கிள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பேலன்ஸ்டாக நடக்கிறப்ப த பர்சன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தட் வில் பி லைக் ஒரு அன்ஹெல்த்தி ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையை முடிச்சுட்டு தென் லிவர், தென் அகைன் ட்ராவல், தென் அகைன் லிவர், தென் அகைன் பிரேக் டவுன், தென் அகைன் லிவர். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெராய்டு யூசர்ஸ், முக்கியமாக திஸ் டைப் ஆஃப் ஸ்டெராய்டு யூசர்ஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறேன், மசில் கெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ஹான்ஸ்டாக ஆகிறோம் இல்லையா? ஈவன் இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது 2 இயர்ஸாக நான் ட்ரக்கில் கிடையாது. பட் லெட்ஸ் சே இப்போது ஸ்டானசால், சில ட்ரக்ஸை நம்ம பார்ப்போம். ஸ்டானசால் அண்ட் அனவர், இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ட்ரக்ஸு. ஸோ ஸ்டானசால், அனவர், தென் டைனபால் எடுத்துக்கலாம். டைனபால். ஸோ இது மூணுமே we all know ஓரல் காம்பவுண்ட்ஸ் அண்டு இதெல்லாம் நமக்கு இன்ஜெக்டபிளில் கூட கிடைக்குது இப்போலாம். ஓகே, ஸோ இது மூணுமே இப்போது எடுக்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இது எல்லாமே அல்கலைட்டட் காம்பவுண்ட், 17 ஆல்ஃபா அல்கலைட்டட். ஸோ 17 ஆல்ஃபா அல்கலைட்டட் காம்பவுண்ட் அப்படின்னாலே என்னென்னா, இதில் இருக்கிற ஸ்டானசால், ஆனவர், டைனபால், இதில் இருக்க ஹார்மோன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த காம்பவுண்ட் நம்ம லிவரில் அதிகமாக சர்க்குலேட் ஆகும். ஸோ லிவரில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிறப்ப நீங்கள் டெய்லி டேர்மில் லைக் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் எடுத்துகிட்டு விட்டுற போகிறீங்களா, மண்டே எடுத்துகிட்டு அதோட விட்டுருவீங்களா? நான் கிடையாது. ஸோ ஒரு 3 months ரன் பண்ணுவீங்க, 4 months ரன் பண்ணுவீங்க, ஈவன் 2 வருஷம் 1 வருஷம்லாம் ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுறப்போ உங்கள் லிவரில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிறப்ப டெய்லி ரொட்டீனில் உங்கள் லிவரில் இருக்கிற என்சைம்ஸ் எல்லாமே பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நிறைய ஓரல் காம்பவுண்ட் ரன் பண்ணால் நம்மளோட LFT பேனலில் ALT என்சைம்ஸ் அண்ட் AST என்சைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கர்ஸ் உங்களுக்கு எலிவேட் ஆகியிருக்கும். ஸோ லிவர் என்சைம்ஸ் ALT, AST மாதிரி நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான என்சைம் ஹெப்பாட்டிக் ட்ரைக்ளிசரைடு லிப்பேஸ். ஸோ இந்த மாதிரி என்சைம் வந்து உங்களுக்கு அதிகமாக ரிலீஸ் ஆகிறப்ப லிவர் டேமேஜ்னால, ஸோ லிவரை இது போல் நடக்கிறப்ப அதிகமாக ரிலீஸ் ஆகிறப்ப இந்த பிரேக் டவுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது நடந்துக்கிட்டே இருக்குன்னா வாட் ஹேப்பன்ஸ் யூனோ, உங்களோட HDL வேல்யூ கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். உங்களோட லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இதோட வேல்யூ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். த ரீசன் ஏன்னா
நமக்கு HDL இருக்கிற டென்சிட்டி ப்ரோட்டீன் இருந்தால் தான் இங்கே இதை கொடுத்து வாங்க முடியும். பட் அதிகமாக என்சைம்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஆயிடுச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டென்சிட்டி ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக கம்மியாகிடும் அண்ட் LDL லெவல் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ApoA இந்த மாதிரி டென்சிட்டி ப்ரோட்டீனோட வேல்யூ உங்களுக்கு ட்ராப் ஆகும். ApoB லைக் ரொம்ப லோ டென்ஸாக இருக்கிற இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் லிப்போப்ரோட்டீன்ஸோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ லெட்ஸே இது வந்து ஒரு 76 வேல்யூவில் இருக்குது, இது உங்களுக்கு ஒரு 110 வேல்யூவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கக்கூடாது. ApoA உங்களுக்கு ஒரு 110 இருந்து ApoB ஒரு 76 இருந்தால் திஸ் இஸ் ஃபைன். ஒரு ஹெல்த்தி பர்சனோட ஒரு ஆவரேஜ் ஹெல்த்தி பர்சனோட வேல்யூ இது. பட் இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக ஒரு ரொம்ப ரிஸ்கான வேல்யூ திஸ் ஒன். ஸோ ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஸோ ApoA ApoB உங்களுக்கு சேமாக இருக்குன்னா கூட இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. இப்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, யூ ஆர் அ பிகினர், யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம் என்ஹான்ஸ்டு பிகினராக இருக்கீங்க, சில என்ஹான்ஸ்டு ஓரல்ஸ் ஆர் இன்ஜெக்டபிள்ஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ நீட் டு செக் திஸ் பிளட் மார்க்கர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் இன்னும் சில எடுத்துகிட்டே இருக்கிறப்ப ஆன் சைக்கிளில் நீங்கள் செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி மார்க்கரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு யூ ஸ்டாப் த ட்ரக் சைக்கிள் ஆன் த டே இட் செல்ஃப். ஸ்டாப் பண்ணிவிட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ApoB உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த லிப்போப்ரோட்டீனை இட் வில் செட்டில் டவுன். ஸோ மேக்ரோபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க லிப்போப்ரோட்டீன் மெக்கானிசமில். ஸோ இட் மீன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்னா ஆர்டரிஸில் இட் செட்டில் டவுன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் ஆகிடுச்சுன்னா we are calling it ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ரால். அந்த மாதிரி ஆக்சிடைஸ்ட் ஆகி ஒரு கொலஸ்ட்ரால் செட்டில் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க். பட் அதை சரி பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ், கிளினிக்கலாக நிறைய விஷயத்த பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப் வேணும் நமக்கு. ஸோ தட்ஸ் வை ஆல்வேஸ் கன்சல்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பிஃபோர் யூ டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஸோ வெறும் லிப்பிட் பேனலில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL LDL இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு எனக்கு HDL ஓகே ஒரு 36 38 இருக்குது, LDL வந்து பிலோ 100 மில்லிகிராம்ஸ் கீழே இருக்குது, அப்போனா நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன், அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். நோ, யூ நீட் டு செக் திஸ். இதையும் நீங்கள் உங்கள் பிளட் பேனல் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமாக செக் பண்ணணும். ApoA அண்ட் ApoB. முக்கியமான ஒரு போனஸ் டிப்பும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது போல் அதிகமான ட்ரக் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 months 5 months ஸோ கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, வெதர் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆர் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் PDs ரன் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன். டோன்ட் டேக் ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. லைக் லெட்ஸே ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறீங்க, அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில் நைட்ரிக் ஆக்சைடோட கண்டென்ட் பாருங்கள். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 4 months 5 months மேலே நீங்கள் PDs எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ரன் பண்ணாதீங்க. நைட்ரிக் ஆக்சைடு ஏன் இவங்க கூட கனெக்ட் பண்ணி நான் பேசுகிறப்ப எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு நைட்ரிக் ஆக்சைடோட கம்ப்ளீட் பயோகெமிஸ்ட்ரி வேணும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக PDs எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ஹெல்த்தி.